ஹலோ, ஹாய். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்கா, ஒரு சிம்பிள் சிக்கன் குழம்பு தான் வச்சு பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். சிக்கன் குழம்பு செய்ய நம்ம அடுப்பு பற்ற வச்சுட்டோம். நீங்க சட்டி எடுத்து அடுப்புல வைக்கலாம். சட்டி அடுப்புல வச்சு நம்ம வந்துட்டு எண்ணெய் போட்டுக்குவோம். எண்ணெய் தேவையான அளவு ஊத்திட்டோம். இப்போ நம்ம இதோட சோம்பு, கிராம்பு இது போல ஐட்டங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம சோம்பு, கிராம்பு, ஏலக்காய் இது வந்து தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் ஒரு 4 வெங்காயத்தை வந்துட்டு சதைச்சி வச்சுருக்கிறேன். பூண்டு அப்படியே முழுசாக இருக்க அப்படியே லைட்டாக உடச்சி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய், மல்லி இதை நம்ம சேர்த்துக்குவோம். இதை நம்ம வந்து கிண்டி விடுவோம். நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நம்ம கிண்டி விடணும். வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. வெங்காயம் வந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம வந்துட்டு அடுத்தது சேர்க்க போகிறது என்னென்னா, பெரிய வெங்காயம் 2 எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்துட்டு நம்ம சேர்த்துக்குவோம். இதை வந்துட்டு நம்ம எதனால இந்த 2 வெங்காயத்தை நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நல்ல ஒரு குழம்பு வந்துட்டு க்ரீமியாக கிடைக்கும். நம்ம தேங்காய் இது போல் வந்துட்டு அரைச்சி கூட ஊற்ற வேண்டியதில்லை. நல்ல ஒரு தொக்கு மாதிரி வந்துட்டு கிடைக்கும். இதை நம்ம நல்லா வதக்கி விடுவோம். வந்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு, பொன்னிறமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்து சேர்க்க போகிறது வந்துட்டு தக்காளி சேர்த்துக்குவோம். இதையும் நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கிறேன், மேலே இருக்கிற இந்த கண்ணாடி தோல் மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் சீவி எடுத்துட்டு அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ அது நல்லா இருக்கும். இந்த தக்காளி ஏன் இவ்வளோ நான் வந்துட்டு அந்த தோலை சீவி இருக்கிறேன்னாக்கா, நம்ம வந்துட்டு குழம்பு உண்டாக்குனதுக்கு பிறகு வந்துட்டு தொக்கு தொக்காக வந்துட்டு இடஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி செய்யும்போது எந்த ஒரு இதுவுமே வராது. எல்லாமே ஃபுல்லாமே சாம்பார் போயிடும். அதனால நான் இது மாதிரி பண்ணியிருக்கிறேன். நல்லா வதக்கி விடுவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கி விடலாம். நான் உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்துட்டு நம்ம நல்லா புரட்டி விட்டு மூடி வைக்கலாம். மூடி வச்சோம்னாக்கா நல்லா தொக்காட்டம் வந்துடும். வந்ததுக்கு பிறகு நம்ம அடுத்தது சிக்கன் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் மூடி வைப்போம். 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். பாருங்க, நல்ல ஒரு க்ரீமாக நல்லா வதங்கிடுச்சு. நல்லாவே தண்ணியாட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு அந்த சிக்கன் வந்துட்டு நாங்கள் அதில் போட்டுக்குவோம். நாங்கள் எடுத்துருக்கிறது வந்துட்டு 1/4 கிலோ தான் சிக்கன் எடுத்துருக்குறோம். அந்த அளவுக்கு தான் வந்துட்டு நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அப்போ நம்ம இதை நல்லா ஏற்றிட்டு சத்த மூடி வைக்கலாம். எல்லாம் வந்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டு வர மாதிரி எல்லாமே பெரட்டி விட்டுருவோம். இது கொஞ்சம் ஆவி வர அளவுக்கு நம்ம மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம மிளகாய்த்தூள், மசாலாத்தூள் சேர்த்துக்குவோம்.
இப்போ நம்ம நீக்கி பார்க்கலாம். கொஞ்சம் அப்படியே ஆவி பிடிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கணும். தேவைக்கு அளவுக்கு காரத்துக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டேன். இதை வந்துட்டு நம்ம நல்லா பிரட்டி விட்டுறலாம். பிரட்டி விட்டு சட்டி வதக்கி போகுது. மிளகாய் தூள் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம இதோட சிக்கன் மசாலா வந்துட்டு சேர்த்துக்குவோம். சிக்கன் மசாலாவை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் மூடி வைக்கணும். அப்புறம் அதுக்கு பிறகு தேவைக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விட்டுட்டு நம்ம இறக்கிக்கலாம். இதை நம்ம கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கூட இருக்கட்டும். இப்போ வந்து 5 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை நீக்கி பார்ப்போம். நல்லா வந்துட்டு வதங்கி வருது. இந்த நேரத்தில் வந்துட்டு உப்பு பத்தாமல் இருக்கும். பத்தாமல் இருக்கு. அதை நான் தேவையான சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வந்துட்டு தேவையான அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். விட்டுட்டோம். இப்போ இதை வந்துட்டு நான் கொஞ்சம் நல்லா கிண்டி விட போகிறேன். நல்லா நம்ம மசாலா அரைச்சி வச்ச மாதிரியே வந்துட்டு நம்ம கொஞ்சம் அந்த கெட்டிப்பட்டிருக்குது கிரேவி மாதிரி. இதுக்கு மறுபடியும் தண்ணியை சேர்த்துட்டு இதோட நம்ம வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மல்லி இலையும் போட்டுருவோம். அதுலேயே போட்டுருவோம். இது நம்ம அப்படியே கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். மூடி வைக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா நீட்டாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு பிறகு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். கரையில் வந்துருச்சு. வெங்காயம் தக்காளி மட்டுமே போட்டு வச்சேன் குழம்பு. நல்லா இருக்கு. அவ்வளோதான், இதோட முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பாய்.